அகத்தியரோடு புலத்தீயரா அழகுகளை கோட்டு மாமோனியா கெம்பூருவரோடு கணநாதரோ அங்கே சித்த புத்தியோடு சிவஞானம் சீராக எங்க கணக்கேழுதோ கையிலே சித்திர புத்திரரும் கொழுவிருந்தார் தெய்வமே மூத்த மகனான கணபதியோ ஆறு முகத்தோடு வேலவரோ தெய்வமே எத்தனை பேர்களுக்கு கொடவீழிக எத்தனை பேர்களுக்கும் கொடவீழிக அங்க குண்டோதரனும் அங்க கொழுவிருந்தா ஆதிவெள்ளி கைலாசத்தில சிவனும் பார்வதியும் கொலுவிருந்தார். பகவானும் பார்வதியும் வாரவெள்ளி கைலாசபதியிலே கொலுவிருக்க பிரம்மலோகத்திலே பிரம்மா சரஸ்வதி நான்மகனோடு கலைமகள் கொலுவிருந்தார். திருப்பால்கடலிலே சிறுமன் நாராயணனோடு லட்சுமி தேவி கொலுவிருந்தார். இந்திரலோகத்தில இந்திராணி கொலுவிருந்தார். ஆமா, நம்ம அமரதேவர் தலைவர். ஆமா, அமரலோகத்துக்கு தலைவன் தெய்வேந்திரன். அந்த இந்திரனோடு இந்திராணி கொலுவிருக்க மூவாதி மூவர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கெம்புருடர் கணநாதர் அழகு கலைக்கோட்டு மாமுனி. வேண்டாம் வேண்டாம், இந்த வேலை நமக்கு வேண்டாம். அதனால ஆண்டவனை சூழ தேவர்கள் மூவர்கள் தேவரிய அடியார்கள் இத்தாதி பேர்கள் கொலுவிருக்க இந்த உலகம் மக்கள் உயிர்கள்லாம் வணங்கும் பொருட்டாக உலகத்தை உருப்பிடித்தார் பிரம்மதேவர். அல்லவா இந்த உலகத்தை உருப்பிடித்து உலகத்தில் ஓரறிவு கொண்ட ஆறறிவு கொண்ட மனிதர்களையும் படைத்து ஓரறிவு உயிரினம் 6 அறிவு கொண்ட மானிட மக்கள் இந்த மானிட மக்களையும் படைத்து மற்ற உள்ள ஜீவங்களையும் படைத்தார் பகவான் பிரம்மதேவன். அதுக்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான். ஆமா, படைக்கும் தொழிலே பிரம்மா. உயிர் கொடுப்பது சிவனுக்கு. நம்மளை காப்பாற்றக்கூடிய வேலை அந்த கண்ணனுக்கு, அந்த சீனிவாச பெருமாளுக்கு, அந்த கோபால கண்ணனுக்கு. இப்படி மும்மூர்த்திகளாக இருந்து கொண்டு ஓரறிவு உயிரினம் 6 அறிவு மனிதர்களை படைத்தார் பகவான். ஓரறிவு மரம் செடி கொடி தலை தாவரங்கள் புல் பூண்டுகள் இந்த உயிர்களுக்கெல்லாம் பகவான் ஓரறிவு கொடுத்திருக்கிறார். அந்த ஓரறிவு என்ன தெரியுமா? நம்ம தண்ணியை ஊத்துனா தான் அந்த மரம் வளரும். அதான் வளரக்கூடிய சக்தி தான் ஓரறிவு. அதுல கொண்டு வெண்ணிய ஊத்துனா பட்டு போயிருங்களா? அப்ப அதுக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்காருல்ல. பட்டு போவோம். அப்ப அந்த மரஞ்செடியுடைய தலைதாவரத்துக்கும் இறைவன் ஓரறிவு கொடுத்தார். ஈரறிவா என்ன சித்தாறுல நீந்திக்கிட்டு இருக்கல தண்ணிக்குள்ள மீன் தவளை
ஆமா முதல்ல இப்பேற்பட்ட நீரில் வாழும் உயிரினத்துக்கும் தரைவாழ் ஊந்து வரக்கூடிய உயிரினத்துக்கும் ஆண்டவன் எத்தனை அறிவு கொடுத்திருக்காரு? ஈரறிவு கொடுத்திருக்காரு. மூணு அறிவா? யாருக்கு மூணு அறிவு? யாருக்குன்னு கேட்டா ஆகாயத்துல பறக்க பத்தியலா பறவை பட்சிகள், கிளி, மைனா, மூணு அறிவு கொடுத்திருக்காரு. அப்ப நாலு அறிவு யாருக்கு? நீங்க தான் சொல்லணும். நாலு கால் ஜீவத்துக்கு. அதுக்கு அஞ்சு அறிவு. அம்மா ஐந்து அறிவு நாலு கால் ஜீவத்துக்கு. ஆமா ஆறு அறிவு தான் நமக்கு. ஆமா இப்படி ஆறறிவு கொண்ட மாநில மக்களையும் படைத்த ஜீவத்துக்கெல்லாம் பட்டினி இல்லாம படிகளப்பது ஈசன் பகவானுடைய வழக்கம். ஆமா ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளைய பெற்று அதை வளர்த்து வாலியமாக்கி கடைசி காலத்துல அவனுக்கு நல்லது கெட்டதை பார்த்து அந்த கடமையை செய்யக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு? தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கும். அந்த தாயின் தகப்பன் அந்த பெத்த பிள்ளைய பாதுகாக்கிறது மாதிரியா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயின் தகப்பன் யார் தெரியுமா? அந்த சிவனும் அந்த அம்மையும் அப்பனும் தான். அம்மையும் அப்பனும் அந்த சத்தி சிவன் தான் உலகத்துக்கு தெய்வம், உலகத்துக்கு கடவுள். அவர் படைச்ச உயிரை அவர் தானே காப்பாத்தணும். அப்ப நம்ம பெத்த பிள்ளைய நம்ம தானே காப்பாத்துதோம். அந்த உலக உயிர்களுக்கெல்லாம் பாண்டவனாகிய ஜாஜாதி சிவபெருமான் படைத்த ஜீவராஜிகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாம பசி இல்லாம உலகம் தோன்றிய நாளையில இருந்தோ யுக யுக காலமாக ஐயா படைத்த ஜீவமனுக்களுக்கு படியாக வேணும் இல்லை வெள்ளி நல்ல கிழமையில கிழமையாகி விடிய கால நேரம் போல படி எடுக்க அந்த சாமியோட கை கொடுத்தா உரிய நல்லதென இழந்தேன் அறுதி உடையவன கை கொடுத்தா ஐயா மறக்க நல்ல மன்னனோட பக்க நல்ல இணையளந்து பார்வதியால் பகவானோட கை கொடுத்தால் பார்வதியால் கை கொடுத்தால் பகவானோட கை கொடுத்தால் கை கொடுத்தால் ஆண்டவனும் வாங்கி கொண்டு ஈரேழு உலகம் எல்லாம் இருந்தவரா ஈசன் படி இழந்துவாரா எப்பாரேழு உலகம் எல்லாம் படைச்ச சிவமனுக்களுக்கு பட்டினி இல்லாம எங்க பாவம் படி இழந்து அவனியட அவனியட ஆமதளந்தார் ஆண்டவனோ படி இழந்து வாரா ஆதிபராஜர்த்தி அளந்து கொடுத்தபடியோ ஆளாக்குத்தனை ஆளாக்குன எப்படி இருக்கும்? இந்த ஆளாக்குத்தனை ஆண்டவன் வாங்குதாரு. ஈ முதல் எறும்பு வரை எல்லா ஜீவங்களுக்கும் இந்த ஆளாக்கு தனையை கொண்டு ஆண்டவன் படி இழக்காரு. ஆண்டவன் படி எடுத்து கொண்டு வராரு. ஏ ஒரு நாளா இல்ல ஏ ரெண்டு நாளா ஏ எட்டோட 8 நாள் எட்டோட 8 நாள் எட்டோட 8 நாளா பார்வதி அளந்து கொடுத்த படியை வாங்கின பகவான் எங்கேயும் குத்த வச்சு இருந்தாரா? இல்ல எங்கேயும் வாயு எடுத்தாரா? இல்லையே. இல்ல ஒரு கடையில போய் டீ காபி குடிச்சாரா? கிடையாது கிடையாது. இப்படி ஆண்டவன் 8 நாள் ஒரு வாரம் படி இழந்தார்.
நம்மளாவது வாரத்துல ஒரு நாள் ஓய்வு எடுக்கும். ஆமா ஞாயிற்றுக்கிழமை. ஆமா நமக்கு வாரத்துல ஒரு நாள் ஓய்வு உண்டு. ஆமா உண்டு. ஒரு மணி நேரம் உறக்கம் உண்டு. ஆமா ஆனா சிவபெருமானுக்கு ஓய்வு உண்டா? கிடையாது கிடையாது. அவர் ஓய்வு எடுத்தாருன்னா நம்மளுக்கெல்லாம் யார் படி இழக்க? யாருமே படி இழக்க முடியாது. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருக்க போயிட்டா இன்னைக்கு அகரத்துல ஆத்துப்பாலம் ஒய்காட்டு சோழல வாசல்ல இன்னைக்கு இருந்து வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா அவர் அருள் வேணும்ல. அவன் அருள் இருந்தா தான் அகில உலகமே அசையும். ஆண்டவன் அருள் இல்லைன்னா காத்து அடிக்காத அணு அசையாது. இப்படி 8 நாளா இறை இழந்தார் சிவபெருமான். யாரை காப்பாத்த? இந்த உயிர் மக்களை காப்பாத்த. இந்த எஞ்சான் உடம்புல இந்த அரைச்சான் கும்பிக்கிட்ட இந்த பாடு. ஒரு மனிதனுக்கு வயத்துக்கு பசின்னு ஒண்ணு இல்லன்னா நம்ம எதுக்கு வேலைக்கு போறோம்? இந்த வயத்து பசிக்குத்தான இந்த பாடு ராமுழிச்சு பாமுழிச்சு இந்த கஷ்டப்படுதான். ஆனா எந்த கடங்கனாலும் ஜேஜிபி வச்சு நிறைச்சிடலாம். இந்த வயத்து கடங்க வந்து நிறைக்கவே முடியாது. எவ்வளவு ஓட்டாலும் இந்த வயலை கொண்டாங்க. இந்த உலகத்துல போதும் போதும்னு சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒண்ணு முதுகுல வாங்குது அடி போதும் சொல்லுவோம். இந்த வயத்துக்கு சாப்பாடு போடும்போது ஐயா போதும். ஆமா ஆமா அப்படி இந்த உலக மக்களுக்கெல்லாம் பகவான் மடியளந்து காத்து ரச்சிட்டு ஆண்டவனாகி சிவபெருமான் இறையளந்து முடிச்சு விட்டு ஈசனான சிவபெருமான் கை சாந்து கால் சாந்து கையிலைக்கு வருவாரா படியளந்த சிவபெருமான் கைலாசங்கிளம்புதார கைலாசங்கிளம்பும் போது எம்பெருமான் தங்கையா ஈஸ்வரியா பார்வதியா ஆசார வாசலில் எப்ப வருவார் பார்வதியா காத்திருக்க இறையளந்த பகவானே ஈசையப்ப வருவார் எங்க ஈஸ்வரியா காத்திருக்கா பார்வதியா கடவுள் எப்ப வருவாரு ஆச்சார வாசலில் நீட்டினகால் மடக்கலை அவன் குண்டல் முடியலை குளிஞ்சதல நிமிரலை கண்ணந்தங்க பார்வதியா கடவுள் மேல கவலையில கண்ணன் தங்க இருக்கா கடவுள் மேல கவலையில கண்ணன் தங்க இருக்கா ஆதிபராஜெட்டி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சத்தியாகி சிவமாகி சர்வலோக நாயகி அம்மை உமையவள் உலகந்தன் தங்கை பகவானை எப்ப வருவாருன்னா ஆச்சார வாசல்ல நீட்டு நகலம் அடக்காம அவந்த கூந்தலம் முடியாம குனிஞ்ச தலைய நிமிராம பகவான் எப்ப வருவாருன்னு கைலாச வாசல்ல பார்வதி காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அவதான் உலகத்தின் மாதா. ஆமா நம்ம வீட்லயும் தாய் குளங்கள் இருக்கா? இருந்து என்ன செய்ய நம்மளும் நேற்று வில்லுக்கு வந்திருக்கோம் நகர ஊருக்கு. ஒரு போன் உண்டா இல்லையா? அத்தானு சாப்பிட்டீரான்னு கேட்டாளா? காலைல குளிச்சீங்களான்னு அது கேட்டாளா? அவன் நினைச்சுக்கிட்டா ஓ முடியும் தொலைஞ்சானா
சாக்கு பக்கம் சொல்லுவா. அம்மா அம்மா சொல்லிடுவாள்ல அம்மா. ஆனா நம்ம வீட்டுல வல்லவா இருந்தாலும் அம்மா உலகத்தின் மாதா உலகளந்தான் தங்கை பார்வதி பார்வதியால் அந்த உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி பகவான் எப்ப வருவாருன்னு வருவார் என்று ஆச்சார வாஜல காத்துக்கிட்டு இருந்திருக்கா. காத்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். அப்ப உள்ள கட்டின புருஷன் வேலைக்கு போனாருன்னா பொண்டாட்டி முகத்துல தெரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரி கேப்பா, என்ன கேப்பாள்? என்ன அவன் வீட்டுக்காரி எட்டுன இடத்துக்கு போயிருக்காரோ வாடி போய் இருக்கியே செலிம்பே இல்லையே அம்மா கேப்பாளா? தெரியுங்களா அம்மா? ஒன்னா பிறந்தோம் பக்கத்து வீட்டுக்காரி கேட்ட உடனே சொல்லிடுவோம். ஆமாக்கா ஏக்கா போனவர் 8 நாள் ஆச்சு, ஒரு போன் இல்ல. ஆதிபரா செட்டியானவள் ஆச்சார வாசலிலே காத்து கொண்டிருக்க ஆண்டவனாகிய சிவபெருமா ஐயா படி அளந்து முடிச்சு விட்டு பரம கைலாஜம் பகவான கண்ட போது பைங்கடிய பார்வதி ஆச்சார வாசலில ஆமவட்ட பழக மேல சொல்லி பாரிஜாத மலர் எடுத்து பாவாம்புஜ செவ்வரடி மலர் வரித்து சிவனார் புஜ அரளி மலர் வரித்து அருணார் புஜ வனகமரம் மலர் வரித்து கடவுள் புஜ பாரிஜாத மலர் எடுத்து பாரிஜாத அரளி பகவாம்புஜ தங்கையா ஈஸ்வரியா பார்வதியா ஈசன் புஷம் முடிப்பார் படியளந்த பகவான் பைங்கடியா பார்வதியா வலது கரம் பிடிக்கார் பகவானும் பார்வதியும் பகவானும் இருவரும் பள்ளியல பொன்னால் முடிகொள்ளுங்க ஆதிவெளி கையிலைக்குள்ள மாணிக்கப்பன் கட்டியில மரகத பொன் சிம்மாசனம் மன்னவனும் தேவியுமா கனகணி கட்டில சக்தி சிவா அமர்வார் ஆழி சக்தி பார்வதியா இறையளந்த பகவானுக்கு பாரிகள் கொடுப்பால் படியளந்த பகவானுக்கு பார்வதி பால் பலத்தை கொடுப்பாள் பகவானுக்கு இளைப்பாரி தவிப்பாரி ஈஸ்வரியா கொடுப்பாளா சத்தியும் சிவனுமாக தாம்புளங்கள் கையில நல்ல கையிலைக்குள்ள கையிலாஜ சத்தியும் சிவனுமாக சொக்கோட்டத்தை முடித்தவர்கள் சுவாமி வேலை சுவாமி வேலை
பார்வதியும் பாரவெள்ளி கையில பவுஜோடி இருப்பார் ஈஜேனும் தேவியும் இணைந்து கூடி இருப்பார்கள் பராஜத்திய ஆண்டவன் ஆசார வாசலுக்கு வந்துட்டாரு. ஏ படியளந்த பகவான் வந்துட்டாரு. இறையளந்த ஈஸ்வரன் நம்ம சாமி வந்துட்டாவோ, நம்ம அத்தானு வந்துட்டாவோ, நம்ம மாமா வந்துட்டாவோ, நம்ம மச்சான் வந்துட்டாரு அப்படின்னு படியளந்த பகவானை கண்ட உடனே பராஜத்திக்கு கார்த்திகை பிறையை கண்டது போல இருக்கு. மற்ற மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறாள். ஆமா எப்ப 8 நாள் கழிச்சு நம்ம அத்தா வந்துட்டாவோ அப்படின்னா ஆச்சார வாசல்ல ஆம வாட்ட பலகை போட்டு பலகைக்கு மேல சிவனை நிக்க சொல்லுதா. பார்வதி யமுனா நதி தீர்த்தத்தை கொண்டு பகவான் பாதத்தை தொட்டு கழுவுதா. மனைவி ஆமா பார்வதி பகவான் காலை தொட்டு கழுவி இருக்கா. இப்ப நம்ம பொண்டாட்டிட்ட குடிக்க ஒரு செம்பல தண்ணி ஆட்டா போய் கோதி குடியும். ஆமா கேக்காங்க தண்ணி அப்படின்பா. ஆனா பார்வதி பாருங்க பகவானுக்கு பாதத்தை தொட்டு கழுவுதால. கழுவுன உடனே பிச்சி இருவாச்சி வாடாமல்லி வளர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி அந்தி மந்தாரம் ரோஜா ராஜா மறிக்கொழுந்து இப்படி மலர்களை பறித்து ஆண்டவன் சிவபெருமானுக்கு சிவரளி மலர் பறித்து சிவனார் பூஜைகளை நடத்தினார். கனகாமர மலர் பறித்து கடவுளுக்கு பூஜை செய்தார். பாரிஜாத மலர் எடுத்து பகவானுடைய பாதம் தொட்டு கழுகினார். பட்டு பயந்து பணிவிடை செய்து பாத பூஜை முடித்து பகவானை பள்ளி அறைக்கு அழைத்துவார். பள்ளியறைக்கு அழைத்து வந்தார். ஆமா இப்படி சத்தியம் செய்யணுமா? ஆமா ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியும் பள்ளி அறைக்கு வர சப்பரமஞ்ச கட்டில சத்தியம் செய்வனு நேருக்கு நேரம் இருக்காவோ. நேருக்கு நேரம் இருக்காவோ. அப்படி பகவான் பார்வதி நேருக்கு நேரம் இருக்க பார்வதி பகவான் 8 நாள்ல படியளந்து வந்திருக்காரு அப்படின்னு பக்கத்துல இருந்து படியளந்த பகவானுக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்தார். கனியும் கொடுத்து ஆமா உண்ணுங்கோ 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 என்று உபச்சாரம் செய்தார். ஆண்டவன் பகவானுக்கு அருகாமையில இருந்து இளைப்பாரி தவிப்பாரி கொடுக்கா. இளைப்பாரி தவிப்பாரி கொடுக்கிறாள் பார்வதி. என்னதையா அம்மா இளப்பாரி தவிப்பார்னா என்ன தெரியுமா? என்னது? இளநீல வெந்தயம், வெந்தயம், நாட்டு சக்கரை, பச்சை முந்திரி, அவள் போட்டு முத நாள் ஊற வச்சு மறுநாள் குடிக்கிறது தான் இளைப்பாரி தவிப்பாரி. இளைப்பாரி தவிப்பாரி. அந்த இழப்புக்கும் அந்த தவிப்புக்கும் அதை குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்ல கெச்சிதான் கிடைக்கும். ஆமா அவங்க தான் இளைப்பாரி தவிப்பாரி இருப்பார்கள்.